பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பெரிய அறிவாளி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வந்து கேக்குறாங்க, நாயகமே முஹம்மது என்ற பெயரை விட்டுருங்க, அதுக்கு நிகரா எந்த பேருமே இல்ல, அதுக்கு அடுத்து உங்க பெயர்கள்லயே உங்களுக்கு பிடிச்சமான பெயர் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாஹிர். தாஹிர் என்ற பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பெயர் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் தஹாரத்து 10 வகை, அது மொத்தமும் பெருமானாரிடத்தில் இருந்தது. அந்த பெயருக்கு ஏற்ற பேருருவமாக பெருமானார் இருந்தார்கள். தஹாரத்துல் ஃபுஆத், தஹாரத்து சிர், தஹாரத்து ரூஹ், தஹாரத்து சத்ர், தஹாரத்துல் பதன், தஹாரத்துல் பதன், தஹாரத்துல் யதைன், தஹாரத்துல் லிசான், தஹாரத்துல் மாசியா, தஹாரத்து தக்சீர் என்று 10 தஹாரத்து சொல்லுவாங்க. மூளை சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் மூளைக்குள்ள அல்லாஹ் மட்டும் இருக்க வேண்டும். பெருமானாரை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது பேசுவான், மா கதபல் ஃபுஆத் வமா ரஆ. பெருமானார் மூளையிலே பொய்யை நினைத்தது கூட இல்லை என்கிறான் அல்லாஹ். மா கதபல் ஃபுஆத் வமா ரஆ. உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா, என் மூளைக்குள்ளே நான் பொய்யை நினைத்ததே இல்லை? பொய்யை தவிர நம்ம மூளையில ஒண்ணுமே இல்லை. போன உடனே இவனை எப்படி வழிகெடுக்கிறது, அவனை எப்படி வழிகெடுக்கிறது, எப்படி ஜோப்ப நிறைக்கிறது, இதுக்கு என்ன வழி, பெருநாள் வரப்போகிறது அதற்கு என்ன வழி, இப்படியே தான் நம் சிந்தனை. பெருமானாரின் சிந்தனை கூட தூய்மையாக இருந்தது. எல்லாம் அல்லாஹ். தஹாரத்து சிர், ருயத்துல்லாஹ், ருயத்துல் முஷாஹதா, உள்ள ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரகசியம், பெருமானாரின் ரகசியம் என்ன தெரியுமா? நேரடியாக அல்லாஹ்வை பார்த்த உள்ளம் அது, நேரடியாக அல்லாஹ்வை கண்ட உள்ளம் அது. பெருமானாரின் ரகசியம் அல்லாஹ். தஹாரத்து ரூஹ், பெருமானாரினுடைய உயிர். இந்த ரூஹினுடைய தஹாரத் என்பது ஹயா, வெக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவரு ரூஹு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம் மார்க்கத்துல. யார் வெக்கத்தோடு இருக்கிறாரோ அவர் ரூஹு சுத்தமா இருக்கு. வெக்கம் இல்லாம இஷ்டத்துக்கு போறாருனாக்கா அவருடைய ரூஹே இல்ல, நடமாடும் பிணம். பெருமானாரினுடைய ஹயா உதாரணம் சொல்லி விளக்க முடியாது. பெருமானாரினுடைய சதிர், பெருமானாரினுடைய உள்ளமும் சுத்தமாக இருந்தது, சதுரும் சுத்தமாக இருந்தது. அல் கனாஆ, போதும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவருடைய உள்ளம் சுத்தமான உள்ளம் என்றார்கள் பெருமானார். வாழ்நாள் முழுக்க போதும் என்ற மனத்தோடு பெருமானார் வாழ்ந்தார்கள். பெருமானாரினுடைய பத்தன், பெருமானாரினுடைய வயிறு, ஹலாலை தவிர அவர்கள் ஹராமை உண்டதே கிடையாது. நாம் இதை சொல்ல முடியுமா? பெருமானாரினுடைய உடல் சுத்தமாக இருந்தது. காரணம் தருக்கு ஷஹ்வாத், தருக்கு சுபஹாத். அவர்கள் ஷஹ்வாத்துகள், மனோ இச்சைப்படி அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது.